உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சுபகிரக சேர்க்கை, அசுபகிரக சேர்க்கை பெற்றால் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். ஒரு ஜாதகன் அழகான தோற்றத்தை பெற்றிருக்க வேண்டுமானால் சுக்கிரன் பலம் பெற்றிருக்க வேண்டும். நல்ல கல்வி அறிவு, கவிதை எழுதும் திறமை, புகழ் பெறக்கூடிய அமைப்பு, நல்ல குடும்ப வாழ்க்கை, வாகன சுகம் போன்றவற்றையெல்லாம் ஒரு ஜாதகன் பெற்று சுகபோகங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டுமானால் சுக்கிரன் ஜாதகத்தில் பலம் பெற வேண்டும். குருவுக்கு அடுத்தபடியாக சுக்கிரனை சுபகிரகம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இல்வாழ்க்கைக்கு காரக கிரகம் சுக்கிரன், நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு காரக கிரகம் சுக்கிரன். நல்ல மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டுமானால் சுக்கிரன் ஜாதகத்தில் பலம் இழக்கக்கூடாது, சுபபலம் பெற்று இருக்க வேண்டும். பொதுவாக சுக்கிரனுக்கு இரு வீடுகள், ஒன்று ரிஷபம், மற்றொன்று துலாம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ரிஷபம், துலாம் ராசியில் அமர்ந்திருந்தால் அவர் ஆட்சி பெற்றிருப்பதாக அர்த்தம். குருவினுடைய மீன ராசியில் அமர்ந்திருந்தால் அவர் உச்சம் பெறுவார். அதனால் அதற்கு 7ஆம் இடமான கன்னி ராசியில் நீச்சம் பெறுவார். ஒரு கிரகம் உச்சம் பெறும் ராசியிலிருந்து 7ஆம் ராசியில் நீச்சம் பெறும் என்பது ஜோதிட விதி. சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் ஒரு ஜாதகன் சகலவிதமான சுகபோகங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வான். 6, 8, 12 என்ற மறைவு ஸ்தானங்களில் மீனராசியாக வந்து அங்கே சுக்கிரன் உச்சம் பெற்றமர்ந்தால் ஜாதகனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுகபோகங்களும் கிடைத்துவிடும். சனி என்ற அசுப கிரகத்தை எடுத்துக்கொண்டால் அவர் சுக்கிரனின் துலாம் வீட்டில் தான் உச்சம் பெறுவார். சுக்கிரனும் சனியின் மகர கும்ப வீடுகளில் நட்பு பெறுவார். எனவே ஆட்சி உச்சம் பெற்ற சனியோடு சுக்கிரன் சேரலாம், நல்ல பலன்கள் கிடைக்கும். துலாம் ராசியில் உச்சம் பெற்ற சனியோடு சுக்கிரன் சேரலாம், அங்கே சுக்கிரனும் ஆட்சி பெறுவார். அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதேபோல் ரிஷபராசியில் சனியோடு சுக்கிரன் சேர்ந்தாலும் நல்ல பலனைத்தான் தருவார். மகர கும்ப ராசிகளில் சனி அமர்ந்து அவரோடு சுக்கிரனும் இணைந்தால் ஓரளவு நல்ல பலன்களை ஜாதகர் பெறுவார். கலப்பு பலன்கள் ஏற்படும், அதாவது நல்ல தீய பலன்கள் கலந்துதான் ஏற்படும். ஒரு அசுபகிரகத்தோடு சுபகிரகம் சேரும்போது அந்த அசுபகிரகத்தின் பலனும் சேர்ந்துதான் நடைபெறும். எனவே ஆட்சி உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சனி சேர்ந்தால் 75 விழுக்காடுகள் நல்ல பலன்கள் தான் நடைபெறும். சனியின் மகர கும்ப வீடுகளில் சுக்கிரன் தனித்திருந்தால் உன்னதமான பலன்கள் நடைபெறும். சுக்கிரன் பெறும் ஸ்தான பலத்தை பொறுத்து பலன்கள் ஏற்படும். அடுத்து செவ்வாய் என்ற அசுப கிரகத்தை எடுத்துக்கொண்டால் சுக்கிரன் ஒரு நளினமான பெண் கிரகம், செவ்வாய் ஒரு வலிமையான ஆண் கிரகம். ஆண் கிரகங்களான சூரியன், குரு, செவ்வாய் போன்ற கிரகங்களில் வலிமையானவர் செவ்வாய். எனவே நளினமான சுக்கிரனோடு செவ்வாய் சேரும்போது ஒரு கடினமான நிலையை ஏற்படுத்தும். ஒரு பெண் கிரகமும் ஒரு ஆண் கிரகமும் கலப்பு பெற்று அமர்ந்தால் கலப்பு பலன்கள் தான் நடைபெறும். சுக்கிரனுக்கு ஏற்ற இடங்களாக கேந்திர திரிகோண ராசிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்சி உச்ச வீடுகளை தவிர சுக்கிரனுக்கு ஏற்ற இடங்களாக 1, 4, 7, 10 என்னும் கேந்திர ஸ்தானங்களும் 5, 9 என்னும் திரிகோண ஸ்தானங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சுக்கிரன் சுய நட்சத்திர சாரம் பெற்று அங்கே செவ்வாய் இணைந்தால் பிருகுமங்கள யோகம் ஏற்படும். செவ்வாயும் சுக்கிரனும் எந்த ராசியில் இணைந்தாலும் பிருகுமங்கள யோகம் உருவாகும். 1, 4, 7, 10, 5, 9 என்னும் இடங்களில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்தால் பிருகுமங்கள யோகம் நன்றாக வேலை செய்யும். அந்த யோகத்தால் ஜாதகர்கள் அசையா சொத்துக்கள் பெற்று செல்வந்தர்களாக விளங்குவார்கள். ஆனால் ஒரு வலிமையான ஆண் கிரகத்தோடு பெண் கிரகம் சேர்வது தவறு என்று சில ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. அதாவது ஜாதகருக்கு ஒழுக்கக்கேட்டை உருவாக்குவதாக அந்த நூல்கள் கூறுகின்றன. எனவே சுக்கிரன் செவ்வாயோடு சேரும் அமைப்பு சற்று சிரமம் தரும் அமைப்பாக கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து சூரியனோடு சுக்கிரன் இணைந்தால் சண்டை போடும் குணத்தை ஜாதகருக்கு தரும். விளையாட்டுத் துறைகளிலே பங்கேற்று பதக்கங்களை பெறும் ஜாதகர்கள் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை உள்ளவர்கள்தான். இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஜாதகரை முன்கோபக்காரனாக மாற்றும். சூரியனோடு சுக்கிரன் மிக நெருங்கியிருந்தால் ஜாதகனுக்கு சுக்கிரம் பாதிக்கப்படும். அதனால் புத்திர விருத்தியில்
இடையூறுகள் ஏற்படலாம். அடுத்து ராகுகேதுக்கள் பற்றி பார்ப்போம். ராகுகேதுக்கள் விஷகிரகங்கள். இவர்கள் இருவரும் அசுப கிரகங்கள். தாங்கள் அமரும் ராசியின் அதிபதி தரும் பலன்களை ராகுகேதுக்கள் கொடுப்பார்கள். அவர்களோடு இணையும் கிரகங்கள் தரும் பலன்களையும் கவர்ந்து இவர்களே தருவார்கள். சுக்கிரன் ராகுகேதுக்களுக்கு நட்பு என்று சொன்ன போதிலும் பலன் கலப்பு பலனாகத்தான் அமையும். எனவே சுக்கிரன் தனியாக இருப்பதுதான் சிறந்தது. அசுப கிரகங்களோடு சேராமல் இருப்பதுதான் நல்லது. சுபகிரகமான குருவோடு சுக்கிரன் இணைந்தால் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு ஜாதகனுக்கு நல்ல செல்வ வசதிகளை செல்வாக்கை உருவாக்கி அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பார்கள். குருவும் சுக்கிரனும் சமசப்தம பார்வை பார்த்து கொள்ள நேர்ந்தால் தங்களின் சொந்த முயற்சியால் ஜாதகன் செல்வத்தை சேர்ப்பான், செல்வந்தனாவான், சுகபோகங்களை அனுபவிப்பான், நீண்ட ஆயுளை பெறுவான். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆட்சி உச்சி இடங்கள் தவிர 1, 4, 7, 10 என்ற கேந்திரஸ்தானமும் 5, 9 என்ற திரிகோணஸ்தானமும் நல்ல பலத்தை தரும், உயர்தரமான பலன்களை தருவார்கள். அதனால் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணங்களில் அமைவதுதான் சிறந்தது. புதனை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு சுபகிரகம், சுக்கிரனுக்கு நட்பு கிரகம். எனவே சுக்கிரனோடு புதன் சேர்ந்தால் ஜாதகன் 64 கலைகளிலே ஏதாவது ஒரு கலையிலே புலமையை பெறுவான், வித்வானாக புகழ் பெறுவான். அதன் மூலம் அவன் செல்வம் திரட்டுவான். சுக்கிரனும் புதனும் இணைந்தாலும் ஒருவருக்கொருவர் 7ஆம் பார்வையால் பார்த்து கொண்டாலும் ஜாதகன் நல்ல பலன்களை பெறுவான். சந்திரனை பொறுத்தவரையில் கடகராசியில் சுக்கிரனோடு சந்திரன் சேர்ந்தால் நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்து துலாம் ராசியும் ரிஷப ராசியிலும் சந்திரனும் சுக்கிரனும் இணையலாம். சந்திரனும் சுக்கிரனும் பெண் கிரகங்கள். எனவே இவர்கள் இருவரும் பெண் ராசியில் இணைந்து ஆண் கிரகங்களின் பார்வை, ஆண் கிரகங்களின் சாரம் போன்றவற்றை பெற்றால் நல்ல பலனை தருவார்கள். சந்திரனும் சுக்கிரனும் 4ஆம் இடத்திலே அமர்ந்தால் திக்பல யோகத்தை பெறுவார்கள். திக்பலம் பெற்ற கிரகங்கள் நல்ல யோகத்தை ஜாதகருக்கு தருவார்கள். செல்வந்தர்களாக ஜாதகர் உருவாகுவார்கள், நல்ல வாகன வசதிகளையும் பெறுவார்கள். எனவே சுக்கிரன் அசுப கிரகங்களோடு சேர்வது நல்லதல்ல. சுபகிரகங்களான குரு, புதன், சந்திரன் போன்றவர்களோடு சேர்வதுதான் நல்லது. அதிலும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் அல்லது 1, 4, 7, 10 எனும் கேந்திரஸ்தானங்களிலோ 5, 9 எனும் திரிகோண ஸ்தானங்களிலோ அமர்ந்து பலம் பெற்று மற்ற சுபகிரகங்களோடு சேர்ந்தால் நல்ல பலனை தருவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.